12ஆம் நாள் காலை 8 மணி. தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தான் நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான். வெடிய ஒண்ணு போட்டுலால சீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான். முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் அத்து மரணம் தப்பு தரணும். அதுக்கு அவதான் பிறந்து வரணும். அத்து மரணம் தப்பு தரணும். ஸ்டெப்பு முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க தாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. மரணம் பார்த்து மரணம் தப்பு தரணும். அதுக்கு அவதான் பிறந்து வரணும். பார்த்து மரணம் தப்பு தரணும். ஸ்டெப்பு முறையா வந்து விடணும். குட் மார்னிங் தலைவா. காலை வணக்கம். மார்னிங். காலை 11:25. ஓகே. ஸ்டார்ட். யா ஒண்ணுல கண்ணில் லைட்டா டஸ்ட். ஓகே. சன்ன மிஸ் பண்றாங்க. என்னாச்சு? பாப்பா மிஸ் பண்றாங்க. ஐயோ இல்ல இல்ல ஃபைன், டோன்ட் வரி. டோன்ட். அது ஒன்ஸ் அந்த தேங்க்ஸ். I know how it feels. ஃபைன் தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் நாட் லைக். ஐ டோன்ட் நோ வை நிக்க மாட்டேங்க தெரியல. Done. You tell him you're fine. He needs to know that. I'm fine, Ryan. Don't worry. Shut up. So tell him, Ryan, I'm fine. Ryan, Mama's fine. மதியம் 12:50. லக்ஸரி பட்ஜெட் ஷாப்பிங் டாஸ்க். இந்த வார லக்ஸரி பட்ஜெட் மதிப்பெண்கள் மொத்தம் 3200. தினமும் காலை பாடல் ஆரம்பித்த பிறகு தாமதமாக எழுந்து கொள்வது, பாடலுக்கு நடனமாடாமல் இருப்பது, பிக் பாஸ் அழைக்கும் பொழுது தாமதமாக வரும் காரணத்தினால் 200 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு 3000 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது 2ஆம் வாரம் என்ற காரணத்தினால் மட்டுமே மிக குறைவாக உங்கள் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இதே செயல்பாடு தொடருமானால் அதிக மதிப்பெண்களை நீங்கள் இழக்கக்கூடும். இதை மனதில் கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3000 மதிப்பெண்களுக்கு மேல் நீங்கள் ஷாப்பிங் செய்தாலும் உங்கள் மொத்த லக்ஸரி பட்ஜெட் மதிப்பெண்களும் ரத்து செய்யப்படும். மதியம் 12:55. Come on. Okay. Rice flour 1 kg, 200 coins. Levista coffee 250 grams 300. Levista coffee 300. Rice சொல்ல. Rice வாங்க. இப்பழசு வாங்கடா. ரைஸ் flour எவ்வளவுப்பா? Rice flour 200. Rice flour 200. Levista 300. Levista 300. மட்டன் சிக்கன் இல்ல மட்டன் தான் இருக்கு. சிக்கன் இல்ல மட்டன் தான் இருக்கு. frozen chicken இருக்கு. frozen chicken 500 grams 240. Levista எவ்வளவுமா? எங்க frozen chicken எங்க? இல்ல frozen chicken முன்னாடி. Frozen chicken எவ்வளவு? 500 grams 240. கடலை மாவு 140 போதும். அது 140 into 3. into 4 140 into 4 போட்டுக்கோங்க. 140 into
போட்டுக்கோங்க 140 into 4 எவ்வளவு தோசை பேட்டர் ஸ்டாப் வெயிட். இங்க பாரு, நீ எதை படிக்கிறதா இருந்தாலும் அந்த பேரை படி. அது எவ்வளவு முட்டு படி, எத்தனை கேஜி சொல்லாத. தோசை பேட்டர் 250 பாயிண்ட்ஸ் இருக்கு into 3 போட்டுக்கோங்க. என்னது எது எது? தோசை பேட்டர். ரோசா தோசை பேட்டர். தோசை பேட்டர். ஓகே 250 into 3 250 into 3 தாண்டிருச்சா 500 ஜாஸ்தி ஆச்சு. வேற 1440 ஏ ஜாஸ்தி வேற இது எடுத்துலாம். எல்லாமே இருக்கு. இது எடுத்துலாம். எவ்வளவு 1400 இது கவுண்ட் பண்ணுங்க. பிரதர் எக்ஸீட் ஆயிடுச்சா பாருங்க. கவுண்ட் பண்ணுங்க. 2500 குள்ள இருக்கு. இன்னும் 500 இருக்கு. அடுத்து போங்க. ஸ்பைஸ் எவ்வளவு போட்டாச்சுடா? எவ்வளவு பேக் வாங்க. பேக் 240 போடுவீங்க. 2 போட்டுவீங்க. 2 போட்டுவீங்க. எவ்வளவு வரை சொல்லியாச்சு. எவ்வளவு டோட்டல் ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே ஸ்டே. இங்க பாரு, தயவு செய்து நீ என்ன படிக்கிறியோ அதோட அமௌண்ட் சொல்லு. எத்தனை கேஜி சொல்லு. ராகி பவுடர் 200 தான் போடுங்க. தோசை பேட்டர் ஏதோ சொன்னாங்களே. ராகி சொன்னேன். ராகி குவாண்டிட்டி சொல்லு. ஒரு தெரியலடா. இல்ல ராகி இல்ல, அடுத்ததுல தான் இருக்கு. டன் ராகி பவுடர் 200. ராகி 500 grams 200 போட்டாச்சு. 200 போட்டாச்சு. ராகி போட்டாச்சு. ஆல்ரெடி போட்டாச்சு. ராகி போட்டாச்சு. 940 ராகி போட்டுருக்குடா. அது சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அன்னைக்கு அவ்வளவு தெளிவா இருந்ததுடா. இன்னைக்கு ஏன்டா இவ்ளோ கன்ஃபியூஷன்? ராகி ஆல்ரெடி இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு தெளிவா தான இருந்தது. சும்மா மறைச்சிட்டா. நீ லாஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ 3000க்கு மேல போனாதான் லாஸ்ட். 2740ன்றது 3000க்குள்ள வருது. அது லாஸ்ட் கிடையாது. ஏய் ரியோ ஆல்ரெடி எழுதிட்டாரு. ராகி இது 2940. 12ஆம் நாள் மதியம் 2:50. நடந்து முடிஞ்ச ஆட்டம் கொண்டாட்டம் டாஸ்க்ல எந்த 2 பேர் அவங்க நடனத்தை சுவாரஸ்யமா செஞ்சாங்க என்பதை எல்லாரும் சேர்ந்து இப்ப தேர்வு செஞ்சு சொல்லணும். பேர் 1 யாருமா ஆடுறீங்க? நான் சொல்றேன். நான் அஜு தாத்தா சனம் அனிதா. சாரி தாத்தா அனிதா. அப்புறம் சம்யுக்தா அண்ட் சோம்ஸ் பாலா சிவானி. பேரா உட்காந்துருங்கம்மா. அப்படியே ஓட்டு எடுத்துடலாம். ஓகே, அப்ப மொட்டை பாஸ்க்கு எத்தனை ஓட்டு? 9 ஓட்டு தாத்தாக்கு வந்துருச்சா? முடிஞ்சிருச்சு. அனிதாக்கு எத்தனை ஓட்டு? ஏற்கனவே தூக்குனவங்களும் தூக்கலாம் ஆக்சுவலா. 1 2 3 4. அவங்க டான்ஸ்க்காக, அவங்க பர்சனாலிட்டிக்காக கேட்கலீங்க. டான்ஸ்க்காக மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அனிதா நீ ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க ஓட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆஜித்துக்கு எத்தனை ஓட்டு? ஆஜித்துக்கு 12. நெக்ஸ்ட் கேபிக்கு ஒரு ஓட்டு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓட்டு. ஓகே கேபிக்கு. அப்ப அடுத்தது பாலாக்கு. டேய் நீயே தூக்க கூடாதுடா. 1 2 3 6 votes. பாலாக்கு 6. சிவானிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 votes. சனம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 votes for Sanam. வேலு ஆடி இருக்கும். அக்கா நான் ஒரு கல்ல விட்டேன். வேலுக்கு 14 ஓட்டு. அனிதா தவிர எல்லாரும் ஓட்டு. என்ன விட உங்களுக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. 14. வேற யாரோ 14 இருந்தீங்க. யாரு? கேபி 14. வேலு 14. ஆரி அண்ணாக்கு 1 2 3 4 5 6 7 8. சரி ரம்யாக்கு எத்தனை ஓட்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10. நிஷா 1 2 3 4 5 6 7 8 9. ரியோக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. நமக்கு சோம்க்கு ஹேண்ட் டவுன். சோம்க்கு எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மேடம்க்கு சாம்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே. அண்ணாக்கு ஜித்தன் அண்ணாக்கு ரமேஷ் அண்ணாக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே. மேம்க்கு ரேகா மேம்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Hey, சூரியக்கார பசங்களா 11. Okay, so unanimously decide ஆனது 14 and 14. Male and female, வேல்முருகன் அண்ணா and Gabby. Take it.
12ஆம் நாள் மதியம் 3:05. இப்ப இந்த வாரம் முழுவதும் இந்த வீட்ல நடந்த எல்லாத்துலயும் முழு ஈடுபாட்டோட செயல்பட்ட ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து தேர்வு செஞ்சு சொல்லுங்க. எல்லாரும் மனசுல ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை சொல்லுங்க. ஆரி ப்ரோ எல்லாத்துலயுமே இன்வால்வ்ட். 1. ஓகே. ஒரு 4 நேம்ஸ் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா இந்த 4 பேர் தான். ஏன்னா 16 பேர் இருக்க வாய்ப்பு இல்ல. 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல ஒரு பேரு இப்போதைக்கு யுனானிமஸா இருக்கிறது ஆரி ப்ரோ. இன்னொரு 3 பேர் சொல்லுங்க. ரேகா மேமா? ஓகே ரேகா மேடம். ஓகே நெக்ஸ்ட். சோமசேகர். தாத்தா சோமசேகர் போடுங்க. சோம் ஆரி ரேகா மேம் சோம் சமயா பண்ணாரு தாத்தா. முதல்ல என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1-2 விஷயம்லாம் இல்ல, எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட், எல்லாத்துலயுமே இன்வால்வ்டா இருந்தவங்க. ஆரி பாலாஜி ரேகா இன்னொரு யார் சொல்லுங்க? சோமசேகர். சோமசேகர் நாலு வந்துருச்சுமா. இது கேப்டன். 5 பேர். ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 5 பேர் ஆயாச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் ஆரி ப்ரோக்கு எத்தனை ஓட்டு? 11 votes ஆரினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரேகா மேம்க்கு எத்தனை votes? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சோம்க்கு எத்தனை பேரு? ஏய் நீயே தூக்காதடா. சோம்க்கு எத்தனை? 1 2 3 4 5 6 7. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஃபார் பாலாஜி. பாலா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. ரியோக்கு எத்தனை பேரு? ரியோக்கு எத்தனை பேரு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கை தூக்காம வேல்முருகன், கேபி, ரியோ, நீங்க 3 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வீட்ல இந்த வாரம் முழுவதும் சுவாரஸ்யமும் ஈடுபாடும் குறைவா இருக்கிற 2 பேரை எல்லாரும் இப்ப தேர்வு செஞ்சு சொல்லணும். சுரேஷ் சார். அப்படி இல்ல, குறைவான ஈடுபாடு. எனக்கு யாருன்னா ஓட்டு போடுவாங்க. சுரேஷ் சார் தான் அப்படி இல்ல சார். நீங்க ஒரு பேர் மட்டும் சொல்லுங்க சார். நீங்க ஒரு பேர் மட்டும் சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? சுரேஷ் சாருக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க குறைவான ஈடுபாடுக்கு? எக்ஸாக்ட்லி. குறைவான ஈடுபாடு. குறைவான ஈடுபாடு. எல்லாத்துலயுமே இன்வால்வ்டு. ஓகே. அனிதா எத்தனை பேர் சொல்றீங்க குறைவான ஈடுபாடுன்னு? அஜித் நான் இப்ப கிளம்பட்டுமா? கேபி கிடையாது. பாலா பயமா இருக்குக்கா. சிவானி எல்லாம் பிரசன்ட் மிஸ் ஆகுது சொல்லுங்களேன். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். என்னடா இது ரொம்ப தெளிவாக. லெட்ஸ் மேக் இட் ஈஸியர். லெட்ஸ் மேக் இட் a psychological game. சரியா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இதுல இன்வால்வா இருந்தீங்க. ஆமாங்க, மத்தவங்களை பார்க்கும்போது நான் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்கலாம். பாலா, சிவானி. சோ பாலா அண்ட் சிவானி. வேற யாரு? ஓகே, பிக் பாஸ் யூ ஹேவ் இட். பாலா அண்ட் சிவானி. இதுதான் உங்க இறுதி முடிவா? இதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லி ஆகணும் இல்ல இல்லன்னு சொல்லி ஆகணும். இதுதான் உங்களுடைய வேற வழி தெரியலீங்க. ஆமா பிக் பாஸ். பாலா வாலண்டரியா வந்து கிச்சன்லயும் பண்ணி கொடுத்தாரு, வந்து கிச்சன்லயும் பண்ணாரு. இட்ஸ் நாட் ஃபேர். எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் ஃபேர். அவர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறாரு, எல்லாருக்காகவும் செஞ்சு கொடுக்கறாரு. பாலா எக்ஸலன்ஸ். அவர் கை தூக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அவர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறாரு. இங்க வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்கறாரு, வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறாரு, கிச்சன் க்ளீன் பண்றாரு, எல்லாம் பண்ணி கொடுக்கறாரு. சரி, நான் சொல்றேன். இப்போ பிளேம் கேம் எடுத்துக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த வந்த விளையாட்டை மறைஞ்சிட்டு எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இருக்கனால அதுக்குள்ள போய் லாக் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் இப்ப சொன்னா நமக்கு உடனே நாளைக்கு பேர்டு மாட்டினால பல பிரச்சனை. ஒரே விஷயம், பிக் பாஸ் வரும்போது ஒரு 4 வரி சொன்னாரு. நம்ம எவ்வளவு பேர் கவனிச்சோம். இங்க யாரும் யாருக்கும் நண்பரும் கிடையாது, உறவும் கிடையாது, எதுவும் கிடையாது. விளையாட வந்திருக்கோம். எல்லாருக்கும் தான் அந்த டாஸ்க். இதை நம்ம விளையாட இன்னைக்கே நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம லாக் ஆகும். என்ன பொறுத்தவரை என்னோட ஒரு பாண்டிங் இருக்கனால சொல்லல. பாண்டிங் இருக்கனால சொல்லல. 2 பேர் சொல்லுங்க. 2 பேர் சொல்லுங்க. அவங்க இந்த வாரத்துல வந்து ஈடுபாடு ரொம்ப குறைவா இருந்தா 2 பேரும் சொல்லுங்க. அப்போ வேல்முருகன், கேப்ரியலா, ரியோ, இவங்க 3 பேரையும் நம்ம தேர்வு செய்ய முடியாது. 4 பேர் இப்படி வந்துட்டீங்கன்னா இதுல இருக்கும் பார்ட்னர் செலக்ட் பண்ணுவாங்க. ஐயா நீங்க 3 பேர் இந்த பக்கம் வந்துருங்க. கேபி இந்த பக்கம், கேபி இந்த சைடு வந்துருங்க. ஒண்ணு சொல்லுங்க. கேபி அங்க போ. கேப்டன் எல்லாம் அப்படி போயிடுங்க. யா ப்ரோ, சும்மாங்க ப்ரோ. சுரேஷ் சார், இப்போ இங்க இருக்கிற 2 பேர் சொல்லணும். ரமேஷ் அண்ட் நிஷா. ரமேஷ் அண்ட் நிஷா. ஓகே.
Ajit. Ramesh Anna and Rekha. Ramesh Anna and Rekha ma'am. Okay. Bala. Aryana, Samyukta. Okay. Ramesh and Ajit. Suresh Anna, Shivani. Suresh and Shivani. Okay. Neenga Anita? Shivani and Rekha ma'am. Shivani and Rekha ma'am. Okay. Neenga? இவங்க சொன்னாங்க நினைக்கிறேன். Sam and Ajit. Ajitக்கு இப்ப 3வது ஓட்டு. Ajitக்கு 3. Next ரம்யா. Jiten Ramesh, Rekha ma'am. அப்ப உங்களுக்கு அண்ணா 4. நீங்க நிஷா? Ajit and Shivani. Ajit and Shivani. Som? Shivani and Rekha. Sam? Balaji and Ari. Anna? Shivani and Suresh. Shivani and Suresh sir. Okay. Ma'am? Soma and Anita. Som and Anita. Okay. So இப்போதைக்கு I think இந்த நீங்க vote பண்ணணுமே. சொல்லுங்க. Suresh and Shivani. Suresh and Shivani. Okay. Shivani 6. Sanam and Sam. Sanam and Sam. Okay. Sam, you're at 2. 4. Okay. Ramesh bro and Sam. Ramesh bro and Sam. ஆமாவா? Ramesh bro and Sam. Sanam, don't hit hard. நீங்க 5. So Shivani is at 6 and Ramesh bro is at 5. Final அதானே? Ramesh bro and Shivani. அப்படி ஒருவேளை ஆரம்பிக்கிறதா இருந்தா கன்ஃபெஷன். இதுதான் உங்க இறுதி முடிவா? Yes boss. Yes big boss. இதுக்கே போதும் நைச்சி big boss. ரமேஷ், சிவானி, நீங்க 2 பேரும் இப்ப வெளியில இருக்கிற ஓய்வெடுக்கும் அறைக்கு போகணும். அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அங்கதான் இருக்கணும். சுரேஷ், ஸ்டோர் ரூம்ல பூட்டும் சாவியும் இருக்கு. அவங்க 2 பேரையும் அந்த கண்ணாடி அறைக்குள்ள வச்சு பூட்டுங்க. சாவி மட்டும் தான் இருக்கு, பூட்டு இல்ல. பூட்டு அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். I'll go check it. மதியம் 3:30. அவங்க யார் இன்ட்ரெஸ்டா இருந்தான்னு கேட்டதுக்கு நான் ஆரி பிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல. அதனால நான் ஆரிக்கு மட்டும் கை தூக்கிட்டு ரியோக்கு சோமுக்கெல்லாம் கை தூக்கல நானு. ஏன்னா ஒருத்தரும் பிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சும்மா சும்மா தூக்கிட்டே இருக்க வேணாம். டிப்ளமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரும்போது எல்லாத்துக்கும் தூக்க வேணாம். அதுக்கு கோச்சிக்கிட்டான் அவன். நாளைக்கு நானே தப்பு தானே கோச்சிக்கிட்டான் அவன், பேச மாட்டான் அதுக்கு. அதுக்கப்புறமா டான்ஸ் கேட்டாங்க. நான் வந்து டான்ஸ் வந்து கேபியும் சோம் பேரும் இன்னும் ரேகா மேம் பேரும் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு மட்டும் 3 மட்டும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 மட்டும் தூக்கினேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் மத்தவங்க பேர் சொல்லுமா நான் தூக்கல. அதுக்கு நான் இப்படி தூக்கிருந்தேன். அவன் பார்த்து நீ இப்படி தூக்கவே இல்லைன்னு சொல்லி கோச்சிட்டு பேச மாட்டான். ஏன்னா சாம் அந்த குட்டி ட்ரெஸ் போட்டும் கஷ்டப்பட்டு இழுத்து விட்டு ஆடினாங்க அப்படின்றதுனால சரி இந்த செட்டு வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் கை தூக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கே நீ எப்ப பார்த்தாலும் கை தூக்கு. சரி நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். ஃபைனல்ஸ்ல ரியோன்னா நிஷா நீ மட்டும் தான் இருக்க. இங்க வா சோம். ஃபைனல்ஸ்ல நீனு ரியோ நிஷா 3 பேர் தான் இருக்கீங்க. நாமினேட் பண்ண சொன்னா பண்ணிக்க மாட்டீங்களா? பண்ணிப்பீங்க தானே. அந்த மாதிரிதான் இதுவும். நான் எல்லாரும் கை தூக்க விரும்பல. நாமினேட் பண்றதெல்லாம் இதுல இருக்க கூடாதுடா. நட்பு ஒரு பக்கம்டா, இது ஒரு பக்கம்டா. பேச மாட்டேங்கிறான். இங்க இருந்து பாக்குற திரும்பிக்கிறான் என்ன பார்த்து. சாம தேவலாம் பண்ண ஆரம்பிச்சான். மைண்ட்ல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அவங்க மட்டும் நான் தூக்குவேன். சும்மா சும்மா எல்லாம் தூக்க மாட்டேன். வெறுப்பெல்லாம் நீ ஏத்தல, வாண்டடா பண்ற. ஏன் முறைச்சேன் நாங்க வந்து பாத்துட்டு. அதான் புரியல. டான்ஸ்க்கு நான் தூக்குறேன்டா கைய. நீ முறைச்சதானே ஒரு எதுக்கு முறைக்கிறான்னு புரியல. நான் முறைக்கல, நீ தான் என்ன பார்த்து முறைச்சே என்ன அப்படின்னு கேட்டல. நான் ஆரின் பிக்ஸ் பண்ணிட்டேன். நீ முறைச்சனாலும் நான் பார்த்து என்னன்னு கேட்டேன். நான் சண்டை போடாதீங்க. மாத்தி பேச குழந்தை மாதிரி பிடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட யூஸ் பண்ணாத சோம். பாரு என்ன மாத்தி பேசுனாங்க. இந்த வார்த்தை சரி மாத்தி பேசுறாங்கன்ற வேர்ட் என்கிட்ட யூஸ் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாரும் கை தூக்கிட்டே இருக்க முடியாது. மைண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் நான் கை தூக்குவேன். 10 பேர் கேட்டா 10 பேருக்கு நான் கை தூக்க மாட்டேன். என் மைண்ட்ல 2 பேர் இருந்தா அந்த 2 பேர் தான் நான் கை தூக்குவேன். ஒண்ணு இங்க இருந்து பார்த்து முறைக்கிறேன். என்ன மாத்தி பேசுறாங்க. நீ ஏன் முறைச்சா கேட்டேன். ஏன் கோச்சிக்கிறேன்னா கேட்டேன். நான் நீ சொன்னா தூக்க மாட்டேன். நான் தூக்கல. ஏன் வந்து பேச தேவையில்ல. நான் தூக்க சொன்னா கோச்சுக்காதன்னு சொல்லதான் வந்தேன். நான் கோச்சுக்காதன்னு சொல்லதான் வந்தேன். பேசுறேன். கோச்சுக்கலாம் விடு. மதியம் 3:35. பிக் பாஸ் 2 minutes. ரமேஷ் வராரு.
இவங்க பேட்டரி கீட்டரி தண்ணி எல்லாம் நான் மாத்தி தரேன். மாத்திக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்களா? விட்டுங்க, இதை போயிருக்கீங்க நிறைய. சும்மா இருக்கேன். 12ஆம் நாள் மாலை 4:15. Come for a minute, please. சிரிப்புதான் வருது எனக்கு. என்ன நினைச்சா தயவு சிரிக்காத, டென்ஷன் ஆயிரும். சரி, நீ தான் சொன்ன சிரிச்சா பல்லு தெரியும். நடந்த விஷயத்தை நான் பேச போறது, நான் நடந்த விஷயத்தை பேச போறது கிடையாது. ஐம் சாரி, ஐ நோ மை பேட். நான் பண்ணிருக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். எனக்கு கோவம்லாம் வராது, ஒரு சீக்கிரம் வந்துச்சுன்னா உடனே போயிடும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஹேவ் திஸ் ஹேபிட். என்கிட்ட யாராச்சும் ஒருத்தன் பேசணும், என்கிட்ட நீ இங்க பேசு. என்னை திட்டினா கூட என் ஃபேஸ்ல வந்து பேசு, என்ன வேணா திட்டு. நான் என் மேல தப்புச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் தூரமா போயிட்ட அப்புறமா அந்த விஷயத்த அங்க இருந்து நான் கோவமா போலடி. நீ கோவமா போறனா நான் பேசி இருக்கவே மாட்டேன். என் மூஞ்சி மாறிச்சு, எனக்கே புரிஞ்சு. நான் கோவம், இட்ஸ் நாட் கோவம், இட்ஸ் லைக் சரி விடு அப்படின்னு திரும்பினா நான் விட மாட்டேன். அது கோவம், அது நீ விட மாட்டேன். அது உன்னோடது. அது நீ கூல் ஆயிட்டு நீ கை கொடுத்து அப்படி விட்டாதான் நான் விடுவேன். நீ கூல் ஆ. நான் இப்படி உட்கார்ந்து இருந்தேனா, இங்க நிஷா உட்கார்ந்து நான் சொன்னேன் பரவாயில்ல சொல்லிட்டு கை வச்சுட்டு நான் ஏன் சொன்னேன். அது எப்படி இருந்தது? அதுக்கப்புறமா நீ ஒண்ணு பேசுன. ஏன்னா நீ கரெக்டா போல அப்படி. சரி விடு அப்படின்னு சொன்னனால அதனாலதான் நான் திரும்ப பேசுனேன். நீ இப்ப இங்க பேசுறல, இந்த மாதிரி கூட அங்க நீ பேசினா நான் இதோட விட்டுருப்பேன். நீ கோச்சுக்கிட்டு தான் எழுந்து போன, திரும்ப கோச்சு அப்படி நீ சொல்ற. நான் அப்படி எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு சோம தெரியும். நீ பேசுனடி, எனக்கு அதான் நீ மாத்தி மாத்தி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணல, அதனாலதான் நான் இறங்கி வந்தேன். அதான் நான் சாரி தெரியாம மாத்தி மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் வந்து உன்கிட்ட கேட்டேன். இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அதனால தான் நான் உன்கிட்ட திரும்ப சொல்றேன். ஆல்ரெடி அவர் கூட நான் சுரேஷ் சார் கூட எனக்கு சண்டை வந்தது காரணமே சரி, சுரேஷ் சார் கூட எனக்கு சண்டை வந்தது காரணமே அவர் மாத்தி மாத்தி பேச ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு. அதனாலதான் நான் கரெக்டா தான் பேசுறேன். அதனாலதான் நீயும் திரும்பி மாத்தி மாத்தி நீ சொன்னதுல ரெண்டு மிஸ்டேக். ஒண்ணு மாத்தி மாத்தின்னு சொன்னது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது நான் உன்னை கை தூக்க சொன்னா நீ கேட்டது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்ப எப்படி இருக்குன்னா, நீ எல்லாம் எனக்கு யாரு உன்னை கேட்டனா, நான் உன்னை கேட்டனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை கை தூக்க சொன்னா திருப்பி அதை பேசும்போது I had to stop. ஏன் அது அப்படிதான் பேசுவியா? வேற எனக்கு தெரியலடி அங்க இருந்து என்ன பண்ண. அப்ப நான் ஹர்ட் ஆனா பரவாயில்லையா? அதான் வந்து நான் பேசனல, நீ ஹர்ட் ஆயிட்டியா? அப்ப என்ன செருப்பால அடிச்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டா பரவாயில்லையா? எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரையாவது ஒருத்தர் செருப்பால அடிக்கிற, அப்புறம் சாணி எல்லாம் ஒட்டிருச்சு, அப்புறம் வந்து தட்டி நான் சொன்னது செருப்பால அடிச்சமா தான். ஐம் சாரி, ஆனா நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ. நான் ஃபேக்ட்டா தான் சவுண்டா சொன்னேன், ஆனா நீ பர்சனலா சவுண்ட் அடிச்சிட்ட, அதுக்கு தான் சொல்றேன். நான் இருக்கிற ஃபேக்ட்ட கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டேன்டா, அவ்வளவுதான் நான் தப்பா பண்ணேன். நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் இருக்கிற ஃபேக்ட்ட கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டேன், கொஞ்சம் தள்ளி நின்னு சொல்லிட்டேன், அது தப்பா. ஆனா நீ வார்த்தையவே தப்பா பேசிட்ட. ஆனா நான் உன்ன சொன்னா அப்படி நீ அங்க இருந்து கத்துனது, நான் உன்ன எந்த டிஸ்டன்ஸ் இருந்து கத்துனது இன்சல்ட்டா ஃபீல் பண்ணியோ, அதை விட ட்ரிபிள் டிஸ்டன்ஸ்ல நீ இன்னும் கத்திட்ட. ஆனா நான் உன்கிட்ட கத்தி பேசுனது ஃபேக்ட். நீ ட்ரிபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்து நீ இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்ட. ரெண்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் பண்ண தப்பை விட நீ பண்ணதான் பெரிய தப்பு. நான் தான் தப்பு பண்ணேன், அதுக்குதான் நான் வந்து நீ ஒரு சின்னதை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுதான் நான் உன்கிட்ட சொல்றேன். என்னால டப்புன்னு சிரிக்க முடியாது, டப்புன்னு பேசிட முடியாது, அதுதான் சொல்றேன். என்னால முடியாது, அதுக்காக தான் நான் 2 நிமிஷம் நான் போயிட்டு வந்தேன். அழாது தயவு செஞ்சு ப்ளீஸ். சாரி, வாஷ் பண்ணு. வாஷ் பண்ணி எடுத்துறோம். நீ சளிகிலி தொடச்சிருப்ப, எல்லாம் பண்ணி வாஷ் பண்ணி இப்பதான் பாக்கெட்ல வச்சேன். ப்ராமிஸ். இங்க பாரு, என்ன பாரு, இன்னைக்குதான் எடுத்தேன் பாக்கெட்ல வச்சு. திரும்பி வேஸ்ட் பண்ணாத. இல்ல கையெல்லாம் ஒட்டிக்கோ, ஒரு 5-6 இருக்கு. பரவாயில்ல, தரல வச்சுக்கோடி. கர்ச்சிப் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். தங்கச்சி எடுத்துட்டு போ. தங்கச்சிக்கு கூட கொடுக்க கூடாது. நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு, அப்படிலாம் கிடையாது. கொடுக்க கூடாது. என்ன பழைய காலத்துல இருக்க எந்த ஓல்ட் ஸ்கூல் மூஞ்சி புரியுது. சரி, யூஸ் பண்ணா கையில வச்சுக்கோ. சாரி. 12ஆம் நாள் மாலை 5:30. தலைவர் போட்டியில போட்டியிட போகும் வேல்முருகன், கேபி, ரியோவுக்கு ஆதரவாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல வேல்முருகனுக்கு யார் யார் ஆதரவு தர விரும்புறீங்களோ அவங்க இப்போ எழுந்து நிக்கலாம். உட்காருங்க. அடுத்து
கேபிக்கு யார் யார் ஆதரவு தர விரும்புறீங்களோ அவங்க இப்போ எழுந்து நிக்கலாம். இப்ப எல்லாம் ஒரு ஹெல்ப்பாப்பா மாட்டி விடுறேன். உட்காருங்க. அடுத்து ரியோவுக்கு யார் யார் ஆதரவு தர விரும்புறீங்களோ அவங்க இப்போ எழுந்து நிக்கலாம். தேங்க்யூ. வீட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நேரம் இது. உங்க கனவுகளை ஆதரிக்கும் நண்பர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்க வெற்றி வாய்ப்பு இன்னும் வேகமா உங்ககிட்ட வந்து சேரும். தலைவர் பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களை அவங்க ஆதரவாளர்கள்ல இருந்து ஒருத்தர் தூக்கி சுமந்துகிட்டு நிக்கணும். அப்படி யார் அவங்க ஆதரிக்கிற போட்டியாளரை அதிக நேரம் சுமக்குறாங்களோ அந்த போட்டியாளர் இந்த போட்டியில வெற்றி பெற்று இந்த வீட்டின் புதிய தலைவரா பொறுப்பேற்பார். நான் சொன்னேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. சப்போஸ் மீதி 2 பேர் சீக்கிரம் விட்டுட்டாங்கன்னா நீ கேப்டன் ஆக வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் நான் 1 செகண்ட் அம்மா கேம் கேல சைலன்ஸ் கேம். இப்ப இதான் தாத்தா. ஓ இப்படியா? நான் ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு டு திஸ். நோ நோ நோ. நீங்க சொல்ல நீங்க உட்காரலாம். அதான் இன்னும் கஷ்டம். உட்கார்ந்து தூக்குறது இன்னும் கஷ்டம்டா. நிக்க முடியாது. உட்கார்ந்து தூக்க முடியாதுடா. One small doubt. உட்கார்ந்து it's not possible. No 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 1 second. உட்கார்ந்து you can't. That's not possible. No. உட்கார்ந்து எப்படி பண்ண சொல்லு. சொல்லி காட்டு. I can't just sit on you. That's not possible. No. உட்காரலாமே. I can just. நான் உட்கார்ந்து தூக்கலாமே. வா. தாத்தா listen. No தாத்தா no no no. உட்கார்ந்து தூக்கலாம். உட்கார்ந்து தூக்கலாம். See உட்கார்ந்தாலும் I can't just sit on his lap. I have to hold you. Have to hold me. எப்படியும் அவன ஹைட் கொடுப்பான். ஐயோ டக்குன்னு எடுக்கறாங்களா அது. I am no பா. சரிடா. எவ்வளவு நேரம் முடியுமோ பண்ணிட்டோம்டா. இல்ல வேண்டாம் எனக்கு வேண்டாம். மாலை 5:45. ஒரு பாரு பண்ணி பாருங்க ப்ளீஸ். வலிக்கும் ஆல்ரெடி வலிக்கும். ஒரு வாட்டி ஏனாலே வலிக்கும். வலிக்காதரி வலிச்சா நான் சொல்வேண்டி. நான் அப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்க பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இது ஸ்ட்ராட்டஜி. நீ வந்து மனசார நின்றாதான் முடியும். எனக்கு ஸ்ட்ரென்த் பெல்ட் போட்டிருக்கேன். என் வெயிட் ரொம்ப கம்மி. யோசிச்சு பாரு. நான் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி தூக்க முடியாது. தயவு கூர்ந்து இது வந்து காட்ஸ் வலிச்சதுன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். உன் மேல சத்தியம். வலிச்சதுன்னா கீழ் போட்டுருவேன். யூ ஆர் அ ஃபைட்டர். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். வலிச்சதுன்னா நான் சொல்லுவேன். அவ்வளவு நம்பிக்கை இல்லை உன் மேல. உனக்காக நின்றுருக்கேன்ல. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கும் ரொம்ப நேரம் ஒன்னால ஐ எம் வெரி ஃபைன். வெயிட் முன்னாடி போட்டுக்கோ. அவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். கையை நல்லா டைட் பண்ணிக்கோ. ஓகே. Be a strength, Gabby. Cheer up. Cheer up. Gabby, come on, Gabby. Gabby. வெயிட் முன்னாடி போடு. கையை டைட் பண்ணு. கையை டைட் பண்ணு. காலை டைட் பண்ணு. காலை டைட் பண்ணு. காலை முன்னாடி கொண்டா. டைட் பண்ணு. அப்படி வை. அப்படி வை. இதுதான் ஸ்பிரிட். கையை நல்லா விடாத. நல்லா புடி. அப்படிதான் புடி. Yes, this is giving me more strength. அப்படியே இரு. சூப்பர் சூப்பர் Gabby. Do it. தேக பலந்தா என்றால் அவரின் தேகத்தை காத்திடுவார். பாத பலம்தா என்றால் அவரின் பாதத்தை காத்திடுவார். எனக்கு நான் சொல்லுவேன். நீ ஷட் அப் அண்ட் டைட் டைட். ஒருத்தருக்கான இது இல்ல. இவரோட பேக் ஸ்ட்ராங்கரா இருக்கு. இது ஒரு போட்டி என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ மத்த டீம்ல இருக்கிற நபர்கள் அவங்க போட்டியாளரை தொட்டுட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணலாம். நான் இறக்குவேன். நான் இறக்குற வரைக்கும் இறங்கிதான் முட்டை கண்டு 2 தோண்டி காலை கட்டு. காலை கட்டு. காலை கட்டு. கையை கட்டு. கையை கட்டு. பேசாம இரு. ஏண்டி என் ஸ்ட்ரென்த் எல்லாம் உனக்கு இது கத்துறதுக்கு வைக்காத. என்னால முடியும்னா சத்தியமா சொல்லிட்டு வந்தாலும் பிகாஸ் ஐ லைக் யூ. ஐ எம் ஹாப்பி. ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் யூ. ஸோ ஜாகிரதை. இந்த மாதிரி கால் கொஞ்சம் தூக்கு மேல தூக்கு. ஓகே சூப்பர். அப்படி வாடி. காலை கட்டிக்கோ. அப்படி கட்டு. அப்படி கட்டு. அப்படி கட்டு. சூப்பர். பெருசா கட்ட முடியலனால ஏன்னா தூண் பெருசு. திருமலை நாயக்கர் பேலஸ கட்டி பிடிச்சிட்டு இருக்காவோ. தூணு கூட இல்ல. நீ காலால காட்ட. சார்
காலை ஸ்ப்ரெட் பண்ணி நில்லுங்க சார். உங்களுக்கு கால் இது அப்படி நில்லுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சார் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ விட்டுடுங்க, இல்லனா சொல்ல மாட்டீங்க தெரியும். ஒரு மணி நேரம் கூட அண்ணா இதுவே நீங்க மாசு. ஐயா வெயிடி இந்த வாட்டி கட்டி பிடிடி சீ சாணிங்களா கட்டி பிடிடி நீங்க ஹாப்பியா தானே பாடுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் போட்டிக்கோடு போட்டே பேரா இந்த தடியடு அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த தனியடா நீயும் நானும் சேர்ந்து இப்ப நிக்கிறோம் ஜாலியா. என்ன முடியலையா? என்ன ஆகுது? என்னடி பண்ற? முடியல. ஓகே கிளாப் 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 கிளாப். எங்களால கிளாப் பண்ண முடியாது. ரெண்டு கையில ஆடாதீங்கண்ணா ரியோண்ணா. ஓகேடா ஓகேடா. Don't worry, good try, okay? Don't worry, you did well, thanks, you did well, okay? Thanks. இது கேம். இது இல்லம்மா பொய் சொல்ல மாட்டேமா. நான் எனக்கு ஒண்ணு ஆள எனக்கு இங்கதான் இதுவா இருக்கு. அது உட்காந்தா சரியா. முதல்ல போய் டவல் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல அவ கடைசியில அவதான் விட்டா, நான் விட மாட்டேன். ஏன்னா இதுக்காகலாம் இல்ல, ஏன்னா அதுக்காகலாம் இல்ல. கேப் தண்ணி எடுத்துட்டு வரியா? தண்ணி எல்லாம் குடிக்க அவளுக்காக நின்று எதுக்குடா? எதுக்கு இப்போ? தாத்தா தேங்க்யூ. பல்ல சொல்லக்கூடாது டார்லிங். எதுக்கு தேங்க்யூ? இது கேம்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நாளைக்கே கேம்ல உனக்கு குத்தனாலும் குத்துவேன். எதுக்குடி சாரி? ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. யாரு ஃப்ரெண்டும் கிடையாது, யாரு எனிமியும் கிடையாது. எனக்கு முடிஞ்சான முடியலன்னு சொல்லுவேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. ஐயோ ஐ ஸ்வேர் ஐ டெல். நான் எனக்கு போய் சொல்லி நடிச்சு முதுகலிலாம் சொல்ல தெரியாது. வந்தா உண்மையே சொல்லுவேன், இல்லன்னா இல்லன்றேன். எனக்கு பெட்ல படுத்து 2ஆம் நாள் என்ன போய் சொன்னேன், எனக்கு முதுகலி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வலி முதல் நாள் இருந்துச்சு, இப்ப இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு இங்கதான் வலிக்குது. படுக்கலாம் வேண்டாம், வா அந்த கேம் வா. நீ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டு போயிட்டேன் அங்க இருக்கு. அங்கே இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வாடி. எஸ்பி மாலை 6:50. நீங்க சுமக்க ஆரம்பிச்சு இப்ப 1 மணி நேரம் ஆகுது. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமிய வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இப்ப நாங்க ஆசையை திறந்தா கூட அகிலம் எங்களுக்கு தான். மீனுக்குட்டி 2 கை விட்டுட்டாங்க. ஆமா இருங்க, நீங்க யார் நீங்க விடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பதான் சொல்லிட்டு போனேன். ஒரு நிமிஷம் நாங்க விளையாடுறோமா? அவங்க சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு போட்டினா இதை நம்ம சொல்ல வேணாம். கேம் இல்ல, எதுக்கு கூட்டமா நிக்கிறோம்? பின்ன அவங்க கையை எடுத்தாங்க, அவ்வளவுதான். ரூல்ஸ் தானே. கரெக்டா தான் விளையாடுறோம். இருடா தம்பி, சும்மா இருடா பாலா. பிக் பாஸ் ரேகா மேம் அவங்களோட 2 கையவும் வேல்முருகன் அண்ணன் மேல இருந்து எடுத்தாங்க. சுரேஷ், இந்த வீட்டின் தலைவரா என்ன முடிவு என்கிறத நீங்க எடுக்கலாம். பிக் பாஸ் கேபி வந்து இந்த டீம் 2த்துலயுமே இல்லாம இருந்தது. அவங்க உடனே சொன்னாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனதுனாலையும் ரியோ பார்த்ததுனாலையும் ஐ திங்க் ரேகாமா கை எடுத்திருக்காங்கன்ட்டு. நீங்க கை எடுத்தீங்களா? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு நிமிஷம். சம்யுக்தா பாத்துட்டல. பிக் பாஸ் வின்னர்ஸ்
சூப்பர் சாம் சூப்பர் நேம் சொல்லுங்க. ரியோ ராஜ் and the team are the winners. ஆரிஸ் வெரி சாரி, நான் தொடச்சிட்டு. வாழ்த்துக்கள் ரியோ. நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் அடுத்த வார தலைவர். பாலா சமடா சாரி பாலா மட்டும் இல்லையே எல்லாம் ரியோ கங்க்ராட்ஸ். 12ஆம் நாள் இரவு 9:25. நான் எதுக்கு பண்ணேன் நான் சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபாதர்ஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நான் போய் வேற நீ சொல்லிட்டு இருந்தேன், நீ கேப்டன்ட்டு. அப்ப வரப்போ வெறும் வார்த்தை சொன்னதா இருக்கக்கூடாது. நான் நின்றேன். எந்திரிச்சு போகும்போதே நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கிடைக்காது அப்படின்னு நீ சொன்ன. நானும் எனக்கு தெரியும் உனக்கு அது வேணான்னு சம்திங் உனக்கு வேணான்னு சொல்ல, உனக்கு சம்திங் அந்த மாதிரி சொன்ன கிடைக்க நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படிலாம் இல்ல, நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு இவ்வளவுலாம் நீ சொன்ன ஓட்டு போட இந்த டைம்ல கேப்டன்ஷிப் 3 பேர்ல இருந்து செலக்ட் பண்றதே கிடைக்கிறதே எனக்கு கஷ்டம். அது நீ எப்படி அசியூம் பண்ணிக்கிற எனக்கு வந்து ஓகே இல்லன்னு. எனக்கு ஷாக்கிங்கா அந்த சடனா நான் தாத்தா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பிகாஸ் தாத்தா சார் இந்த மாதிரி யூ ஷுட் ஹேவ்னு சொல்லிட்டு ஹிஸ்டோட்னால இஸ் ஓகே. இவனும் நடக்கும் போது நீ கேப்டன் சொன்ன, நான் சிரிச்சேன் அதுக்கு. அப்போ நீ வந்து எனக்கு ஓட்டே பண்ணல. வாட் இஸ் தட் எனக்கு புரியல. உனக்கு தான் பிரஷர் நான் நினைச்சேன். அது நீங்க எப்படி எனக்கு டிசைட் பண்ணீங்க? பிரஷர் எடுக்கணும் தான் நான் இப்போ ஐ வாண்ட் இப்போ யூ ஆல் நோ ஆஃப் கோர்ஸ் ஐ வாண்ட் டு. எனக்கு தெரியாதுடி. Say you don't know I want to be competitive in this. I want to win this. யாருக்கு தெரியாதா? You all don't know that. You know you both also don't know that. You don't know that I want to beat you. You don't want to beat me. உனக்கு அது தெரியாதா? See I don't tell like that. அதான் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க நினைச்சு தான் நான் ஜென்யூனா இவங்க 2 பேரும் நான் பண்ணலன்னு I was upset. That's all. பண்ணி தான் ஆனா நான் சொல்லல. ஆனா நீ வந்து அப்ப எதுக்கு எனக்கு கேப்டன்? அப்ப சரி ஓகே if you're not going to vote for me எதுக்கு கேப்டன் சொல்லிட்டு போனேன். நான் என்ன நினைச்சேன், நான் என்ன இவட்ட சொல்லிட்டேன் முன்னாடியே ஒரு ஓட்டு போடலன்னு. ஆமா அதான் நீ சொன்னேன். ஆமா உட்கார். கை வலிக்கணுமா? இல்ல அசுமாரா இடிச்சுட்டேன். இப்போ ஐயோ நடிக்காதீங்க. ஓரா போட்டு விட்டுமா? இல்லப்பா கட். நல்ல கிரீம் இது. தாங்க. எஃபெக்டிவ். Thank you. வேற வயசுல பேசுறாரு. நிஜமா பெயின் இருக்கா? சொல்லவே இல்லை இவ்வளவு நேரம். ஐயா என்ன மச்சான்? என்னடி? சரியா? இது பரவாயில்லையா? நாளை காலை எழுந்துக்கும் போது எப்படி இருக்கீங்க மட்டும் பாருங்க. நாளைக்கு லீவ். அழக மாட்டேன். நல்லாவே இல்லடி அது. ஒரு வில்லன் கெட்டப் அழகப்பா பெயிண்ட் அது. ஓண்டி அழுகுறீங்களா? இல்ல இல்ல என்னாச்சு? ஓகே ஓகே. ஜெயிலுக்கா? அதான் சொல்றேனே பிக் பாஸ். எதுக்குடி சாரி? அடே சண்டால் எதுக்கு சாரி போ? எதுக்குடி டேய் எதுக்குடி சாரி? எதுக்கு சாரி போ? யார் என்னாச்சு? என்னாச்சு போ? இது ஒன்னால இல்லடி. இது யார் சொன்ன ஒன்னா? எல்லாம் ஒன்னால தானா? மத்தவங்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? இது யார் சொன்ன ஒன்னால? என்ன முன்னாடியே இறங்கிட்டேன். சாரி. ஐயோ நீ இறங்கிட்டடா. 5 மினிட்ஸ்ல நீ இறங்கிட்ட. எனிவே ஒன்னால இல்ல. நீ எதுவுமே யார்ட்டையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையில. ஏன்னா that is எதிர்பார்க்கல. I'm not crying because of that. I would never cry because of that. Then why are you crying? அப்ப எதுக்கு ஃபீல் பண்றாரு. எதுக்கு தெரியாதா? தாத்தா கைவலி இவளால இல்ல.
why you are crying, baby? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? தாத்தா கொஞ்சம் சுரேஷ்ல வெந்நீர் போட்டு கொண்டா, நான் குடிக்கிறேன். இது எதுல போடுற? மைக்ரோவேவ்ல வை, 1 minute போதும். போ போ. குழந்தை. ஐயோ, அந்த அம்மா அர்ச்சனா அம்மா நல்ல எண்ணத்துல வந்தாங்க. ஆனா இது இருக்குது, இதுக்கு சொல்லவே இல்லைண்ணா. நான் இப்போ ஃப்ரீயா சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப வலிக்குதாமா? சரி சரி, ஒவ்வொரு வழிதானடா, போயிடும்டா. நீ ஏன் எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணாத, விடு. சரி சரி சரி, அவ ஏற மாட்டேன்னு சொன்னால, அதுக்கு தான் சொன்னாங்க. ஓ வேணாங்க வேணாங்க, நீ ஒன்னால நினைச்சா அழுக வரும், ஒன்னால நினைக்காத. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, உனக்கு இது வேண்டாம். ஆனா அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, நான் எதிர்பார்க்கலங்குது, அதுக்கு வருத்தம் இருக்கு. There won't be any problem from her, 100%. She's not the person to take sides or anything. She got her own mind and she will not hesitate to talk what she wants. Be okay, da. You're okay? Thanks, ma. பனிரெண்டாம் நாள் இரவு 9:40. தந்தான தானான தந்தான தன தந்தான தானான உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அடி ராசாத்தி தூக்கமில்ல, ராப்பகலா பாடுறண்டி. ராசாத்தி தூக்கமில்ல, ராப்பகலா பாடுறண்டி. நீ இருந்த போதும் அடி நித்தம் ஒரு பாட்டு பாட. கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிற, என காணாக்க பக்கம் வந்து நித்தம் தேடுற. அடி கண்ணால் கண்டால் பின்னால் மலைகிற, என்ன காணாக்க பக்கம் வந்து நித்தம் தேடுற. பாடி புள்ள ராசாத்தி வக்கனைய பார்த்திருப்பேன், பாடி புள்ள ராசாத்தி வக்கனைய பார்த்திருப்பேன். வாசலில நீயும் வந்தா ஓடி வந்து நின்னு இருப்பேன், வாசலில ஓடி வந்தா நானும் வந்து நின்னு இருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். இரவு 10:20. எதுக்குதான் சோகமா இருந்தாலும் கூட எனக்கு தெரியல. வெரி பேட். நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் புரியல. நான் ஏன் ஏன் ஏன்னு 100 தடவை கேட்டேன் நானு. ஓகே, 100 தடவை கேட்கல, பட் சொல்லணும். எனக்கு நிறைய தடவை எப்ப இவ சோகமா இருப்பான்னு தெரியும்னா, இங்க ஏதோ சனம் அனிதா பேசின அப்ப சோம் என்ன கேட்கும்போது சோம் கேபியை சமாதானப்படுத்திருக்கேன். சமாதானம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் நான் கூப்பிட்டேன் கேபிங்க வா அப்படின்ட்டு. நான் வெரி நைஸ். சோம்கே தெரிஞ்சிருக்கு என்ன பத்தி, உனக்கு தெரியாது? நம்ம என்ன ஜோசியக்காரங்களாப்பா மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்றதுக்கு? தெரியலையே. தெரிஞ்சிருக்கு சார், உங்களுக்கு தெரியலையோ? நடிக்காத. நான் நடிக்க அவசியம், யார்ட்டையும் நடிக்க மாட்டேன். மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுவேன். இதனாலதான் இவனால யாரும் சேடே ஆனது இல்லையா? பார்க்க சந்தோஷமா இருக்கான் இவனுக்கு. யாருக்கு? அவனால யாரும் சேடே ஆனது இல்லையா? எனக்கு நிறைய பேர் சேட் ஆனாங்களேடா. யாரானா? என்னால நேத்து யார் சேட் ஆனா? அவங்களாலதான் நான் சேட் ஆயிருப்பேன். சரி, அப்போ உனக்கு அவ்வளவு நேரம் நம்ம பேசாத உனக்கு கவலையே இல்ல? என்னது உனக்கு கவலையே இல்லடா? இவனுக்கு இவெல்லாம் மனுஷனா? நீ எவ்வளவு நேரம் பேசாதது? நானே உடம்பு வலி, கால் வலி, முடு வலின்னு இல்லாட்டி மட்டும் அப்படி கிழிச்சேன். நீ கண்டுக்கே மாட்டான், பாட்டுன்னு இருப்பான். நானே போய் பேசினாதான் உண்டு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. அவன் வலி அவனுக்குதான் தெரியும். கடைசியில அவ்வளவு நேரம் நின்னு எல்லாம் பண்ணிட்டு
இவளோட ஸ்டோரி கேட்டப்போ எனக்கு எல்லாம் ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு. நான் காண்டாயிட்டேன். எந்த ஸ்டோரி கேட்டப்ப? நீ கேப்டன் ஆகணும்னு நினைச்சது தெரியாது இல்ல, எனக்கு வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வந்துச்சு. ரியோனாவுக்கு அது ஆக்சுவலா தேவையில்ல, நான் தான் போஸ்ட் பண்ணி ஆக்குனேன். எனக்கு ரியோனா கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுச்சா, கில்ட்டியா இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஆனோன்னு ஆசையே இல்லை அப்படிலாம் சொல்ல எனக்கு அப்படியே ஏறுது. நான் தான் போஸ்ட் பண்ணி ஆக்குனேன்றேன்ல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து உனக்கு இது பண்ணிருப்பேன். இல்ல இவ்வளவு பண்ணிட்டா எதுக்கு அப்படி சொல்லணும்? எது எனக்கு ஆனோன்னு இல்லவே எனக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் 1% கூட இல்லைன்னு நினைச்சேன் நான். ஏன்னா சொல்லும் போது வந்து சிரிச்சிட்டே போனா மேபி கேப்டன்ஷிப்க்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். அழணுமா அவங்கிட்ட, அழணுமா ப்ளீஸ் என்னடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கேட்கல. நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன கேட்டுச்சுன்னு நான் கேட்டேன் உன்கிட்ட. ஏதோ ஒண்ணு நான் ஓட் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கிறத விட இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி. அதுவும் நான் ஏஞ்சி போறேன் அந்த டைம்ல. இல்ல முன்னாடி ஒரு அப்படி கேட்டா தெரியும் இவ்வளவு நேரம் எப்போ அது வந்து நான் நாமினேட் ஆகி அப்படி கேட்டா சொல்ல முடியாது. நான் நாமினேட் ஆகி நான் செலக்ட் ஆகி எனக்கு வந்து நான் லாஸ்ட் மினிட்ல எடுத்த முடிவு யாரை கேப்டன் ஆக்கணும்ட்டு அதுக்கும் ரீசன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் நினைச்சே நாட் கேப்பபிள் நினைச்சியா? கேப்பபிள் தான் நினைக்கிறேன். உனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல, அது இப்போ உனக்கு தேவையும் இல்லன்னு நினைச்சேன். நான் நாட் கேப்பபிள் பத்தியா சொல்ல எனக்கு அர்ஜுன் பத்தியா சொல்லிட்டான். ஏய் நாட் கேப்பபிள் தான் சொல்லு, இங்க பாரு அது தேவையில்ல. இல்ல அது உங்க ஒப்பீனியன், நான் புரிஞ்சுப்பேன். நானு இரவு 10:35. இப்படி புடிச்சிருந்தேன் ஏதோ கையை வைக்க பொசிஷன் மாத்தாம நின்றுதேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நிக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஷோல்டர் பெயின் எனக்கு தெரியும், ஒர்க் அவுட் பண்றவங்க. ரமேஷ், சிவானி, ஓய்வெடுக்கும் அறையில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. நீங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண 2 days 3 days அதுக்குள்ளே அனுப்பிச்சுட்டீங்களே. எடுத்துருவோமா கை தட்டுங்க. ஓகே 1 நான் வேணா கீழே வேணா ஃபர்ஸ்ட் ஓகே 1 2 3 Please come. கொடுத்துருங்க போடுங்க. 12ஆம் நாள் இரவு 11:30. குட் நைட். இங்க ஆஃப் பண்ணல என்ன ஆவும் பாருங்க. பிக் பாஸ் ட்ரிம்மர் கொடுங்க. பிக் பாஸ் குட் நைட். பிக் பாஸ் குட் நைட். லைட் ஆஃப் பண்ணுங்க. குட் நைட். நான் சொன்னல நான் ஸ்மார்ட்டா. இன்றைய நாள் நட்புக்குள் இருக்கும் போட்டியை வெளிக்கொண்டு வந்தது. எதிர்பாராமல் புது உறவு ஒன்று மலர்ந்தது. நட்பு, பாசம், கோபம், அழுகை, போட்டி, இப்படி எல்லாம் கலந்ததே இந்த பிக் பாஸ் வீடு என்பது நிரூபணமானது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை வரும் நாட்களில் பார்க்கலாம்.